ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல போராட்டம். இந்த போராட்டத்துல 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. என்ன காரணத்தினால அங்க போராட்டம் நடக்குது? அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள அரசாங்கத்த மொத்தம் 38 கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்னென்ன கோரிக்கை? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அங்க அத்தியாவசியமான பொருட்கள் விலை அதிகரிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஒரு வெள்ளை மாவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உணவு பொருள். அது ரூ. 800 இருந்தத, இப்போ விலைய கூட்டியிருக்காங்க. சரியா? ரூ. 3900 அப்படிங்கிற மாதிரி கூட்டியிருக்காங்க. ரூ. 800லேருந்து 3900 வரைக்கும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மின்சாரத்த திடீர்னு அதிகமாக்கியிருக்காங்க. மின் கட்டணம் அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் கட்டணம் அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ், இப்படி அத்தியாவசியமான பொருட்கள் உணவுப் பொருட்கள், பழங்கள் எல்லாமே இருந்ததோட அதிக ரேட் விலைவாசிய கூட்டிட்டாங்க. சரியா? இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் யார் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓகே. சரியா? அதாவது பிஓகேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அதுதான் அர்த்தம். அதுதான் பிஓகே அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா இருக்குது. அதாவது இந்த பிளேஸ் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கண்காணிப்புல தான் இருந்துச்சு. சரியா? அதாவது இந்தியால ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஒரு பகுதியாக தான் இந்த இடம் இருந்துச்சு. இது 1947ல முதல் டைம்ல பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, இது எங்களோட இடம், இது எங்க இடம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரும் வச்சுட்டாங்க. அது என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாத் காஷ்மீர் கில்ஜித் பால்டிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பேரை வச்சு, இது எங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியை அவங்க எடுத்துட்டாங்க. அதுதான் பிஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி, இந்த போராட்டம் யார் தலைமையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஏசி தலைவர் ஹவுகத் நவாஸ் மிர் அவர் தலைமையில தான் இந்த போராட்டம் தொடங்க ஆரம்பிச்சது. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஏசியோட அர்த்தம் ஜாயிண்ட் அவமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இவங்க தான் இந்த போராட்டத்தை முதல்ல தொடங்குறாங்க. இந்த போராட்டம் எந்தெந்த பகுதிகளில் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் தொடங்கிச்சு. அப்புறம் அசாத் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் முசாபராபாத் தலைநகர். சரியா? அப்புறம் தாயாள் அந்த இடத்துலயும், அப்புறம் தீர்கோட், நீலம் பால் அப்படிங்கிற மாதிரி இடத்துலயும் போராட்டம் ஃபர்ஸ்ட் தொடங்க ஆரம்பிச்சது. சரியா? சரி, இந்த போராட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கடைகள் அடைக்கப்பட்டுச்சு. பள்ளி கல்லூரிகள் அப்படியே அதாவது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க பள்ளி கல்லூரிக்கு யாருமே போகல, வாகனம் ஓடல. இப்படின்னு இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் போக முடியாதுல்ல. இந்த மாதிரி மொத்தமா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அங்க போராட்டம் தொடங்குறாங்க. சரி, இப்போ காஷ்மீர் பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு மக்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹோல் பாகிஸ்தான்லயும் இந்த விலைவாசி அதிகமா ஆயிடுச்சு. சரியா? அப்போ பாகிஸ்தான்ல ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க போராட்டத்துக்கு வாரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. போராட்டமும் பண்றாங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த போராட்டம் முதல்ல அமைதியா தான் நடந்துச்சு. எப்படி வன்முறைக்கு போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் செப்டம்பர் 29ஆம் தேதி 2025 அன்னைக்கு தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அமைதியான போராட்டம், அதாவது அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் தொடங்குனாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த வன்முறைக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் நடக்கும்போது கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அ காவல்துறை அதிகாரிகள், கவர்மெண்ட்லேருந்து தரப்புலேருந்து போராட்டம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க போராட்டத்துக்காக முன்னேறி போறாங்க. ஆட்கள் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெறைய தடங்கல் வைக்கிறாங்க. தடுப்பு, அப்புறம் நெறைய விஷயங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. அடுத்து இது பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆ வன்முறையாக மாற ஆரம்பிக்குது. வன்முறையாக மாற ஆரம்பிக்கிறது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்துக்கான ஒரு ஒரு சில கோரிக்கைகள அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் சொல்றாங்க. ஆனா, அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே காது குடுத்து கேட்கல. அதாவது நாங்க வந்து இது பண்றோம், குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் சொல்லல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது படாது. அப்ப நம்ம வன்முறையா ஆக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, கல்வீச்சு இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்குது. தீயரிப்பு, அதாவது வாகனங்கள் எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து தடுக்குறாங்க. இதனால காவல்துறை அதிகாரிகளும் வந்து அ காயமடையறாங்க. அப்புறம் ஷூட் பண்ற அளவுக்கு வர போகுது. சரியா? இப்போ இந்த போராட்டத்துல மொத்தம் எத்தன பேர் உயிரிழந்திருக்காங்க, எத்தன பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொத்தம் 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த 12 பேர்ல எந்தெந்த இடங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதல்ல முசாபராத் தலைநகர்ல 5 பேர். 2வது வந்து தாத்யார் அதுல வந்து 2 பேர். சரியா? தீர்கோட் அதுல வந்து 5 பேர். மொத்தம் 12 பேர். அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வராங்க. சரி. இந்த கலவர நிலை இப்ப எந்த கட்டமா போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த 12 பேர் மக்கள் இறந்தாங்கல்ல, இந்த 12 பேரு மக்கள் இறந்ததுக்கு மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இத பார்த்து மத்த பாகிஸ்தான் மக்களர்கள் மத்த பிளேஸ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது போராட்டக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நாங்களும் போராட வாரோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நெட் சேவை வந்து கட் ஆயிருக்குது. அப்புறம் வந்து தொலைபேசி சேவைகளும் கட் ஆயிருக்குது. யாருக்கும் கால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆயிருது. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 38 கோரிக்கை வந்து முன் வச்சிருக்காங்க. அந்த 38 கோரிக்கையில 2 கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை. அதனால இவங்க வந்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இன்னும் வந்து போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்ததாட்டு இப்போ பாகிஸ்தான் அரசின் பதில் என்ன? அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் பண்ணவங்கள வந்து தலைவர கூப்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில அவங்க மொத்தம் 38 கோரிக்கைகள முன் வச்சாங்க. சரியா? அந்த கோரிக்கைகள ஒரு சில பெரும்பாலான நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நிறைவேற்றப்படாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ "இது ஃபுல்லா நீங்க நிறைவேற்றி ஆகணும். எங்களுக்கு இது வேணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க. அது என்னென்ன கோரிக்கையும் அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அரசு வந்து முழுசா நாங்க வந்து இத ஃபுல்லா 38யும் நாங்க நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா மட்டும் தான், இவங்களுடைய அந்த போராட்டம் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது. இப்போ அடுத்ததாட்டு அரசு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ வந்து கலவரம் நடந்துட்டு தான் இருக்குது. சரி அப்படி 38 கோரிக்கையும் வச்சாங்கல்ல. அப்படி என்ன கோரிக்கை? ஒரு சில கோரிக்கைகள வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 சட்டமன்ற இருக்கைகள வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? காஷ்மீர் அகதிகளுக்கு பாகிஸ்தான் பிற பகுதியில வசிப்பவர்களுக்கு பிற பகுதியில மொத்தம் 12 இடங்கள வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த இடங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது அவங்க எங்கனாலும் வசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து கேட்கறாங்க. சரியா? அடுத்ததாட்டு உயர் அதிகாரிகளுக்கு சலுகைகள நீக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது கவர்ன்மெண்ட் ஆஃபீசருக்கு வந்து அதிகமான சலுகைகள் வந்து குடுப்பாங்கல்ல. அந்த சலுகைகள வந்து நீங்க நீக்கணும். நீக்குனா மட்டும் தானே இவங்களுடைய அத்தியாவசியமான பொருட்கள் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய 2வது கோரிக்கையா இருக்குது. அதுக்கப்புறம் அத்தியாவசியமான பொருட்கள வந்து நீங்க வந்து கம்மி பண்ணணும். அதாவது நீங்க இப்ப விலைவாசிய கூட்டுனீங்களா, அத எங்களுக்கு குறைக்கணும். முக்கியமா இவங்க என்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, மாவு, சர்க்கரை, நெய் போன்ற பொருட்கள், அப்புறம் வந்து மானியமா நீங்க தரணும். மின்சாரம் வந்து விலை வந்து இந்த திடீர்னு நீங்க கூட்டுனீங்களா, அத வந்து 50% வந்து கம்மி பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்ததாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள். அதாவது இந்த ஊழல் அந்த மாதிரிலாம் நடக்கல. அந்த சம்பவங்கள் வந்து தட்டி கேட்கணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சில கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க. அப்புறம் சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு. தாமதமான சாலைகள் திட்டம் வந்து நடக்குது. அதாவது இப்போ ஒரு சாலைகள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்ச நாள் ஆகுது. சரியா? அது வந்து தாமதமா நடக்குது. எங்களுக்கு என்னலாம் தேவையோ அது நீங்க உடனுக்குடன் நீங்க பண்ணி தரணும். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? போக்குவரத்து, பள்ளத்தாக்கு இருக்க இடங்கள்லாம் வந்து நீங்க வந்து ஒழுங்கா சீரமைச்சு தரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்தது கல்வி மற்றும் சுகாதாரம். இன்னும் அது கல்வி மற்றும் சுகாதாரம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச கல்வி, அப்புறம் வந்து சுகாதார வசதி, கிராமப்புறம் மற்றும் மலைப்பகுதிகள்ல
அணுக்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். அதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்ப அதிகரிச்சு தரணும். இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. வெளி இடங்கள்ல உள்ள ஆட்கள நீங்க எடுக்காம, உள்ளூர்லவங்களுக்கு வேலை குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து விடாமைப்பு மற்றும் நிவாரண திட்டங்கள். அதாவது இயற்கை பேரழிவால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து, நீங்க வந்து இழப்பீடு குடுக்கணும். அப்புறம் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் விவசாயம் மற்றும் நீர். விவசாயிகளுக்கு வந்து நீங்க வந்து நீர்நிலைகள வந்து ஒழுங்கா ஏற்படுத்தி குடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முந்தைய போராட்டங்களுக்கு எதிரான வழக்குகள ரத்து செய்யணும். அதாவது இந்த போராட்டம் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள கைது பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அந்த வழக்கு நீங்க ரத்து பண்ணணும். அவங்கள வெளிய விடணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்தது நீர்மின் திட்டங்களிலிருந்து ராயல்டிகள், லாபங்கள், பங்கு இதெல்லாமே வந்து நீங்க பண்ணி தரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு, முதலீடு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்துல 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நீங்க இழப்பீடு தரணும். அப்புறம் 200க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க வந்து இழப்பீடு தரணும் அப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகள். அவங்களுடைய கோரிக்கை வந்து அடுக்கடுக்கா இப்படி 38 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சரியா? இந்த கோரிக்கைக்கு கவர்மெண்ட் அங்க உள்ள அரசு வந்து ஒத்து போனா மட்டும் தான் இவங்க இந்த போராட்டத்த வந்து ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு வந்து நெறைய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் வராங்க. அதாவது பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. சரி, இந்த போராட்டத்த ஃபர்ஸ்ட் யார் தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அங்க உள்ள மக்கள் வந்து தான் தொடங்க ஆரம்பிச்சாங்க. எதனால இந்த போராட்டத்த தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அத்தியாவசியமான பொருட்கள் வந்து அதிகமா குடுத்து பணம் குடுத்து வாங்க முடியல. அந்த மாதிரி இருக்குது. நம்ம இத வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் போராட்டம் நடத்துனாங்க. சரியா? இப்போ பாகிஸ்தான்ல போராட்டம் நடத்துனாங்க. இந்த போராட்டத்துல 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.